ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரட் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பொதுவாக கேரட் சின்ன குழந்தைக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கும், நல்லா கலராக்கும். அதோட நான் நட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிப்பியில் நான் பசும்பால் சேர்க்குறனால 1 வயது கம்ப்ளீட்டான குழந்தைக்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாதி போல் கேரட் எடுத்திருக்கேன். இதை இப்போது தோல் சீவி நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் முந்தின நாள் நைட்டே 2 போல் வால்நட்டை இதில் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு இதை நம்ம பிளெண்ட் பண்ணும்போது இன்னும் நல்லா மையாக அரையும். இது பார்க்குறதுக்கு பிரெயின் ஷேப்பில் இருக்கிறதோட இது பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியது. இதில் வால்நட் தான் சேர்க்கணும் கிடையாது. 2 போல் பாதாமோ 2 போல் முந்திரியோ இல்லை 2 போல் பிஸ்தாவோ நல்லா ஊற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. நான் 2 வால்நட் போக 1 ஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துருந்தேன். அதனால இதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஊற வச்ச வால்நட்டை சின்ன சின்ன துண்டுகளாக நல்லா உடச்சி நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அதோட நறுக்கி வச்சுருந்த கேரட் துண்டுகள் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது 2 ஸ்பூன் அளவு நான் தேன் சேர்த்துக்கிறேன். அடுத்து நல்ல திக்காக தண்ணீர் எதுவும் சேர்க்காத காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் 1 டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் இது சூப்பராக இப்போ அரைப்பட்டுருச்சு. எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அரைக்கும் போது ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை வடிகட்டியால் வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க விழுங்குறப்போ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உண்மையிலே சொல்கிறேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாப்பாவுக்கு போக எனக்கு வேறு இங்கே சைடில் வச்சுருக்கேன். நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே கொஞ்சம் குடிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு இது கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட 1 ஸ்கூப் அளவு வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட போட்டு கொடுங்க. இந்த சம்மருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க்கை உங்கள் வீட்டு கண்ணானே கண்ணே செல்லங்களுக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது போக நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ் அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் கூட நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.